வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. இந்த வீடியோல நம்ம சீமான பத்தி தான் பேச போறோம். ஒருவேளை மரியாதை குறைவாவோ இல்லைன்னா ஏதாவது வார்த்தைகள் தடித்து வந்தாலோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்கு வந்து மரியாதை கொடுத்துதான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னுமே இல்ல, இவ்வளவு ஜாதி வெறியர், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன கலவரம் வர்ற அளவுக்கு வந்து எப்படிலாம் தூண்டி விடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர வெறுப்பா இருக்கு. இதே முயற்சி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து மரியாதை கொடுத்துட்டே இருந்தோம். இனிமே இந்த ஆளுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரியலூர்ல வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு. இதெல்லாம் இந்த ஆளு பேசுற அளவுக்கு என்ன தேவை வந்துச்சு, என்ன நெருக்கடி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் புரியும். ஏன்னா ஓபிசிக்கு அர்த்தம் தெரியாதவர், அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியாதவர் தான் இவரு. ஏதோ அவுட்வர்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்னமோ வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இவர்கிட்ட அப்படி இல்லைங்க, தப்பா சொல்றீங்கன்னு சொன்னோடனே நம்மள நார்மல் பர்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ தப்பா சொல்றேன்னா அப்ப சரியானது என்ன, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தானே கேட்பாங்க. இந்த ஆள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஓ நீதான் பெரிய அறிவாளியாச்சு, நீதான் படிச்சவனாச்சு, எனக்கு தான் தெரியல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாரு. ஒரு அரசியல் தலைவருக்கு ஓபிசினால என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இவ்வளவு தூரம் 1.5 மணி நேரம் ஆத்துன்னு அரியலூர்ல ஆத்துற அளவுக்கு மண்டையில கொட்டு படிச்சுட்டு வர்றதுக்கான அவசியம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வீடியோல நிறைய கேள்விகள் வருதோ அதெல்லாம் வந்து நீங்க முடிஞ்சா கட் பண்ணி சீமான் அவர்களை டேக் பண்ணி கூட கேளுங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு சில கேள்விகள் வந்து சரி அப்படியே நேரடியா போய் அவர்கிட்ட கேட்கலாம்னா எழுதியே கூட கேளுங்க. அவரை டேக் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட. தயவுசெய்து நீங்களாவது கேளுங்க. தம்பிங்க, நீங்க போய் அவர்கிட்ட கேள்வி கேட்காட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யோசிச்சாவது பாருங்க. இவர் எவ்வளவு பெரிய சாதி வெறியர், ஒரு இன கலவரத்தை உண்டு பண்ற அளவுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. எப்படி வந்து ஒரு வெறுப்புணர்வோட இருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு புரியும். இதே விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணாரு. ஆனா அப்பெல்லாம் வந்து நம்ம ஏதோ சரி அப்படின்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டோம். இன்னுமே இந்த மாதிரியான கேவலமான ஒரு பர்சனை வந்து நம்ம மன்னிச்சு எல்லாம் விட்டுட்டு இருக்க வேணாம். சரி, இப்ப எதுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னா, பிஸ்கட் தூக்கி போட்டாங்களோ என்னமோ. எங்க பிஸ்கட்னோட எனக்கு தப்பா நினைச்சிடக்கூடாது. கோல்டு பிஸ்கட்டா கூட இருக்கலாம். கோல்டு பிஸ்கட் ஓகே, பிஸ்கட்னா அதுதான் இருக்கணும், அதுக்குதான் வந்து பிஸ்கட் தூக்கி போடுவாங்க அப்பெல்லாம் நீங்க அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. விக்கிரவாண்டிபுரம் இடைத்தேர்தல் அப்பமே வந்து இவருக்கு ஐயா மேல எவ்வளவு பாசங்கிறத காமிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டியும் காமிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஐயா எதிர்த்து நிக்கிறீங்களா அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் கேட்க ஆரம்பிச்சோடனே ஐயாவை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க, அது தனி, அத என்னையும் ஐயா பிரிச்சுடாதீங்க மாதிரி பேசியிருப்பாருல. அந்த ஐயாவுக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு அரியலூர்ல 1.5 மணி நேரம் ஆத்துறதுக்காக ஒரு ஸ்டேஜ் போட்டுட்டாருங்க திறநிதி வாங்கி. என்ன அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு ஆர்டிஐ வந்து வெளியாச்சு. பொன்பாண்டியன் அப்படிங்கிற பண்டையங்கோட்டை மறவர் சங்கத்துல இருந்து ஒரு நபர் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கியிருந்தாரு. அதாவது 10.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த படையாட்சி மக்களுக்காக போயிட்டு இருந்ததை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவர் ஏமாத்திட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்கள். 10.5 விட நீங்க அதிகமா தான் வந்து ரெகுலரா இதுக்கு முன்னாடி எம்பிசி ரிசர்வேஷன்ல அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஆர்டிஐ தகவல் மூலம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டது. எம்பிபிஎஸ்ல எவ்வளவு சீட் வாங்கிருக்கீங்க, அப்புறம் வந்து பிடிஎஸ்ல, அப்புறம் டிஎன்பிசில இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு. 11%, 13%, 14% ஒவ்வொரு இதுக்கும் டோட்டலா எவ்வளவு வந்து வேகன்சி வந்துச்சு, ஃபில் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல இவங்க வந்து எம்பிசில அதுலயும் வன்னியர்கள் வந்து படையாட்சி அவர்கள் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சீட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இல்ல ஆக்கிபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அது வந்து பொய் தகவல் அப்படின்னு இப்ப வந்து இவர் பேசுறதுக்காக தான் இவருக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் பொய் தகவல் சொல்லணும்? ஏன்னா அவர் வந்து வஞ்சிச்சுட்டாரு, வன்னியர் மக்களை ஏமாத்திட்டாரு. 10.5% நான் தான் வாங்கி கொடுத்தேன் பாருங்க, உங்களுக்கு தனியா வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஏமாத்தி ஓட் பேங்க் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதை விட அதிகமா இந்த நீங்க எம்பிசி அப்படிங்கிற அந்த மொத்த கேட்டகரிக்குள்ள போகும்போது நீங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ப்ரூஃப் ஆன உடனே இப்போ வந்து அவர் பேசினா என்ன ஆகும்? ஒரு 40 பேர் வந்து கேட்பானா? அவருக்கு எத்தனை பேர் ட்விட்டர்ல இருப்பாங்க, அவங்க எவ்வளவு எழுதிட முடியும், அது எவ்வளவு ரீச் ஆயிட முடியும். ஆனா அண்ணன் வந்து இப்படி மேடை போட்டு பேசினா அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் வந்து ரீச் ஆகும் டக்குன்னு. அப்புறம் அண்ணன் பேசிட்டாருங்கிறப்போ எதையுமே யோசிக்காம தம்பிங்க வந்து அதை வந்து ட்விட்டர்ல பயங்கரமா பேசுவாங்க. ஐடிவிங்ல இருந்து அப்படி கடிச்சு கொதறி எல்லாம் பேசுவாங்க. அப்ப ரீச் வந்து அதிகமா இருக்கும்ல. இப்ப அவருக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அண்ணனை இறக்கி விட்டுருக்காங்க. சரி, இதுல என்ன இந்த அரியலூர் விஷயத்துல மேடையில பேசுனதுல என்ன ஜாதி வெறி இருந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாபிக்ல போலாம். அரியலூர் விஷயத்துல வந்து முதல் 36 நிமிஷம் வந்து ரிசர்வேஷனா என்ன, உங்களுக்கு தெரியுமா, ஏன் ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியுமான்னு ரிசர்வேஷனை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் எதுக்கு இருக்கிற மக்களுக்கு என்னமோ உங்களுக்கு ரிசர்வேஷனா என்னன்னே தெரியாத அளவுக்கு பேசிக்ல இருந்து இவர் மண்டையில கொட்டி கொட்டி படிச்சுட்டு வந்ததை ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறாரு. யாரு? ஓபிசிக்கு ஃபுல் ஃபார்முக்கு என்னன்னு தெரியாத சீமான் அவர்கள்.
இன்னைக்கு அது மாதிரி கிளாஸ் இருக்காரு. சோ அதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா ஒடுக்கப்பட்ட சமூகங்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்லி எஜுகேட்டட்லி பேக்வர்ட் எல்லாம் பேசுறாரு, எல்லா புரிதலும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது 36வது நிமிஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல பாரு ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு 10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல, உனக்கிட்ட வந்து உன்கிட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா? 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிட்டாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டையில் நாங்கள் எடுத்து சட்டத்தில் எடுத்து நாங்கள் வந்து சொல்கிறோம் 10.5 விட அதிகமாக படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம், கேட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம், உங்களை அவர் ஏமாத்துறாரு, 14 விழுக்காட்டுக்கு மேலே படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதுன்னு. இந்த பாருங்க இருக்கு பாருங்க. எங்க ஐயா தெரியாம வந்து ஒரு 10,000 ஜனங்கள் இருக்கிற ஒருத்தர் என்ன ஆண்டாண்டு காலம் வந்து என்ன ஆள்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் எனக்கு வந்து பெர்சன்டேஜ் கொடுக்க வேணாம் அப்படின்னு கோவத்துல கேட்டுட்டாரு. அதுக்கு உடனே ஆர்டிஐ போட்டு எவனோ ஆர்டிஐ போட்டு எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்றாரு. 2 விஷயம் கவனிக்கணும். அதாவது அவ்வளவு 35 நிமிஷம் வந்து ரிசர்வேஷனை பத்தியும் ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தியும் ஆத்துனவரு எப்படி 36வது நிமிஷத்துல கோவத்துல இவங்க ஐயா வந்து ஒரு வெறும் 10,000 ஜனத்தொகையே உள்ள வந்து இவங்களை ஆளலாம் அப்படின்னு கோவத்துல கேட்டுட்டாராம். ஏன் ஆளக்கூடாது? ஏன் அந்த 10,000 ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை ஆளக்கூடாது? அப்போ உனக்கு ஒரு ஜாதி வெறி இருக்கு, அந்த ஜாதி வெறிய சீமானுக்கும் இருக்கு. அதனாலதான் அவங்க ஐயா செஞ்சத எவ்வளவு நார்மலைஸ் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போறாருன்னு பாருங்களேன். இப்போ எதுக்கு உட்கார்ந்துருக்கவங்க முட்டா பசங்க, அது வரைக்கும் வந்து அண்ணா சொல்றாரு சாதி இல்ல, ரத்தத்துல சாதி ஓடுதா அப்படிலாம் கேக்குறாரு. சினிமா டயலாக் ஃபுல்லா நம்ம சொல்லுவோம்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நான் சாதி பார்த்துதான் ரத்தம் வாங்கிக்குவேன் அப்படிலாம் பேசுவோம்ல, அந்த ஃபுல் டயலாக் அடிச்சுட்டு ஓகே அப்ப சாதி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நொய்யா மட்டும் ஒரு 10,000 ஜனத்தொகை இருக்கிறோம் என்ன ஆண்டாண்டு காலம் ஆளணுமா அப்படின்னு பேசுவாராம், யோசிப்பாரா. அது ஒண்ணு பெரிய தப்பு இல்லை. அந்த கோவத்துல அப்படி கேட்டுட்டாராமா. சரி, அந்த கோவத்துல கேட்டனால எவனோ ஒருத்தர், யாரு, பொன் பாண்டியன் அவர்கள் எவனோ ஒருத்தர், ஏன்னா அந்த இடத்துல அவர் யாருன்னு சொல்லாம பேரை ஏன் குறிப்பிடல சீமான் அப்படி தவிர்த்துட்டு போறாரு அப்படின்னா, ஏன்னா பேப்பர் வச்சு அத்தனை லிஸ்ட் வாசிக்க தெரிஞ்சிருக்கு, யார் ஆர்டிஐ போட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. கொண்டையங்கட்ட மறவர் சங்கத்துல இருந்து ஒருத்தர். சோ அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க எதுக்கு இருக்கிறவன் அந்த சாதி சனமா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சாதி சங்கத்துல இருந்து வந்து ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காங்க, அது எப்படி பொய்யா இருக்கும்னு யோசிக்கலாம். அப்பெல்லாம் யோசிச்சிடக்கூடாது, அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுக்காக எவனோ ஒருத்தனை திமுக வந்து தூண்டி விட்டு ஆர்டிஐ போட்டு வாங்க சொல்லிச்சான். அதுல இருக்கிறதெல்லாம் பூரா பொய்டேட்டான்னு ஒண்ணு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அதாவது என்டிகே தம்பி ஒருத்தன் அறிவன் அப்படிங்கிற பேரை குறிப்பிடுறாரு. அந்த பையன் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டானா. என்ன கேட்டான் அப்படின்னா, ஐயா 10.5% மேல இந்த படையாட்சி வன்னியர்கள் வந்து அனுபவிக்கிறாங்களா, இந்த தகவலை வந்து இதற்கு முன்னாடி யாராவது வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். உடனே இல்ல அப்படின்னு ஆர்டிஐ சொல்லிச்சான். எக்ஸ்கியூஸ் மீ சீமான் அவர்களே, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஐ ரிலீஸ் பண்ண அப்பமே ரீட்டா லிதியா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ ஆபீசர் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பேரு முதற்கொண்டு எல்லாருமே வெளியிட்டாங்க. அப்படி பேரையே சொல்லி வெளியிடும் போது அது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்ல. சரி ஓகே, அப்போ இந்த அறிவன் வந்து நிஜமாவே ஆர்டிஐ போட்டு வாங்கினாரான்னு இங்கதான் வந்து கேள்வி கேட்கணும். ஆனா எதுக்கு இருக்க யாருமே கேட்க போறதில்ல. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூபோ இல்ல சோசியல் மீடியால இயங்கக்கூடியவங்க இல்ல. இந்த ஆர்டிஐ போட்ட விஷயம் வந்து பெரும்பாலும் நியூஸ் பேப்பர்ல ஆங்கில நாளிதழ்ல வந்துச்சு, தமிழ்ல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அது போக அதை வச்சு பேசுனது யூடியூபர்ஸும் அதை வச்சு பேசுனது ட்விட்டர்ல இருக்கிற மக்கள் தான். சோ எதுக்கு இருக்கவங்க கேட்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ரீட்டா லிதியா அப்படிங்கிற ஒரு, லிதியா லாஸ்ட் நேம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா எனக்கு தெரியல, பட் ரீட்டா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய அவங்கதான் வந்து ஆர்டிஐ ஆபீசர், அவங்கதான் இந்த டீடைல்ஸ கொடுத்திருக்காங்க. அது எப்படி பொய்யாக முடியும்? சரி, இது தாண்டி அது போய் அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ ஆர்டிஐல நீங்க போடும்போது எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி இருக்கிறவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரோ அந்த கேள்வியை சொல்லி இப்படி கேட்டாங்களான்னு கேட்டா வேணா ஆமா இல்லன்னு சொல்லுவாங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி இந்த தகவல் கேட்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்லன்னு கூட சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க கரெக்டா கேட்டீங்களா, அவங்க என்ன மாதிரியான கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டாஸ் ஷேர் பண்ணப்பட்டது அப்படிங்கறது தெரியல. இந்த குற்றச்சாட்டு ஏன் நான் வைக்கிறேன் அப்படின்னா, தம்பிகள் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசில வந்து 2013 இருந்து 2022 வரைக்கும் உள்ள டேட்டாஸ் வந்து யாரோ ஷேர் பண்ணதா நான் பின்னாடி ஷேர் பண்றேன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசில ஒர்க் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆபீசர் தான். அவர் ஷேர் பண்ணதுல வந்து அந்த கூட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து
செலக்டட் பர்சன்ஸ் தான் போட்டிருக்காங்க. செலக்டட் 56,384 கிட்ட வருது. ஆனா இந்த ஆர்டிஐ மூலம் வந்த தகவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 23,000 சொச்சம் வருது. அப்போ இது வந்து ஒரு பொய் கணக்கு. இது சும்மா வந்து ஒரு கணக்கு கொடுத்து அதுல ஒரு பெர்சன்டேஜ் போட்டு அதுல வந்து வன்னியர்கள் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெறும் டிஎன்பிசிக்கு மட்டும் அவர் எடுத்து வச்சு பேசியிருக்காரு. இப்போ அவங்க சொன்ன ஒரு அந்த 23,000 சொச்சம் இருக்குல்ல ஆர்டிஐல, அதுல 19% போட்டு பார்த்தா எக்ஸாக்டா வந்து அவங்க கொடுத்த வன்னியர்கள் எவ்வளவு பிளேஸ் ஆயிருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ், அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. சோ இப்ப இந்த 56க்கும் இந்த 23க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிறது, அவர் ட்விட்டர்ல இருக்கிறாரு, அவர் வந்து 2013 இருந்து 2022 வரைக்கும் செலக்டட் கேண்டிடேட்ஸ் டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கு நீங்க எவ்வளவு பேர் வேணா செலக்ட் பண்ணலாம். செலக்ஷன் வரும்போது அவங்க எல்லா கிரைட்டீரியாவும் பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன், அப்புறம் இந்த சாதியினர்ல தான் இவங்க வராங்களா, அந்த சாதி சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதான் செலக்ஷனுக்கு வரும். ஆனா ஃபில் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து வேற குரூப் 3 எழுதியோ இல்ல குரூப் 2 எழுதியோ வந்து வேற இந்த பொசிஷன் வேண்டான்னு சொல்லிட்டு வேற பொசிஷன் எடுத்து போயிருந்திருப்பாங்க. திருமணம் ஆகியோ இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போயோ இல்ல வேற வேலை கிடைச்சோ இல்லாட்டினா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் இல்லாம பிரைவேட் ஜாப்ல வந்து அதிக சம்பளம் கிடைச்சோ இது மாதிரி போயிருப்பாங்க. அப்படிங்கிற புரிதல் இல்லாமலே பேசுற இந்த தம்பிங்களுக்கு எப்படி வந்து சரியான கேள்வியை கேட்டு ஆர்டிஐ தகவல் பெற்றிருக்க முடியும்? அதனால இவங்க தப்பாதான் கொஸ்டின் குவரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான தகவல் பகிரப்படல அப்படின்னு ஆர்டிஐ சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல போய் கூட சொல்லலாம். ஏன்னா இவர் தான் பயங்கரமா போய் சொல்றாச்சு. இதுல டிஎம்கே போய் சொல்லுதான். டிஎம்கே வந்து ஆர்டிஐ ஆபீசரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி போய் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தகவல் பெறவே இல்லைன்னு சொல்றாரு. 2 ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. முதல்ல இதுல எது உண்மைன்னு இவர் வந்து நம்ம கிட்ட தெளிவுபடுத்தணும். நம்ம கிட்டனா பொது மேடையில தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் திமுக போய் சொல்லு, போய் சொல்றான், யூடியூபர் அவன் போய் சொல்றான், இவன் போய் சொல்றான், இவர் உண்மையை சொல்லி கிழிச்சிடுவார். இவர் வாயில இருந்து வர்றதெல்லாம் கதை பொய்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இந்த அரியலூர் பொதுக்கூட்டத்துல வந்து தமிழ் தலைவர் ஒருத்தரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு, நம்மளுடைய ஆணைமுத்து ஐயாவை. அவர் மட்டும்தான் ரிசர்வேஷன் போராடினாரு, மத்தவங்க எல்லாம் சும்மா பேரை வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 69%க்கு வந்து ஒரு கணக்கு சொல்றாரு. முதல்ல ஆணைமுத்து ஐயா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரின் பெரும் தொண்டர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தியவர். பெரியாருடைய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு பெரியார் ரிசர்வேஷனை பத்தி பேசினது எல்லாத்தையுமே வந்து அதனால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர். அது மட்டுமல்லாமல் பெரியாரோடைய கொள்கைகளையும் எழுத்துக்களையுமே வந்து தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் ரொம்பவே இணைந்து பயணிச்சவங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா நேக்கா பெரியாரை கழட்டி விட்டுட்டு ஆணைமுத்து மட்டும்தான் வந்து தலைவர், தமிழ் சமூகத்தின் தலைவர், அவர் தான் ரிசர்வேஷனுக்கு எல்லாமே பண்ணாரு அப்படின்னு கொண்டு போறது சரியே கிடையாது. ஏன்னா அவர் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா கூட இவரோட மண்டையில கொட்டி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது மாதிரி பொய்யா சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இருந்த போதிலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டேக் லெஃப்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க தயவு செய்து குளத்தூர் மணியண்ணா, அதுக்கப்புறம் வந்து சுபவி அவர்கள், கி வீரமணி அவர்கள், இவங்க 3 பேருக்கிட்டையும் தனித்தனியாக கண்டிப்பா நீங்க வந்து ஆணைமுத்து அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் செஞ்ச சாதனைகள், சமூக நீதிக்காக அவங்க பண்ணது, பெரியார் மூலமா அவர் என்னென்னலாம் பெரியாருக்காக செஞ்சாரு, பெரியார் உடன் இருந்து என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோ போடணும். அப்படி நீங்க போட தவறிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சாதி வெறியர்கள் தமிழ் அப்புறம் தெலுங்கு அப்படின்னு பிரித்தாலும் சூழ்ச்சி உள்ளவங்க ஆணைமுத்து அவர்களை பெரியார் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவர் மட்டுமே செஞ்சதாகவும் அவர் மட்டுமே தமிழ் தலைவர் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போயிட்டு மண்டைய கழுவி ஒரு புது ஹிஸ்டரிய இவங்க ரீஜெனரேட் பண்ணிடுவாங்க. அவருக்கும் மரியாதை கொடுக்கணும். அதே சமயத்துல அவருடைய பணி, உண்மையான பணிகள் என்னென்ன, எப்படிலாம் ஒரு பெரியார் கிட்ட இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆனாரு, ரிசர்வேஷனுக்காக நிஜமா என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையும் கூட. அதாவது ஆணைமுத்து அவர்கள் வந்து இந்த ஓபிசிக்கு 60% கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல. அப்படி ஆசைப்படும் போது கலைஞர் அவர்கள் செய்யலாங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. ஆனா 50ல இருந்து 69% கொண்டு வந்ததே பெரிய சாதனை தான். கலைஞர் அவர்கள் தன் கூட வந்து அட்வொகசி டீம், கமிட்டி எல்லாம் வச்சு பண்ணாரு. நம்ம இந்த வீடியோலயே நிறைய சொல்லிட்டோம். அதுபடி 69 கொடுத்திருக்காரு. ஆனா ஆணைமுத்து அவர்கள் சொல்றது படி பாத்தீங்க அப்படின்னா 79%க்கு போயிடும். அதாவது 50 தான் லிமிட்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதுல இருந்து ஸ்ட்ரெச் பண்ணி 69 வரைக்கும் கொண்டு போனது பெரிய விஷயம். 79க்கு எல்லாம் கொண்டு போயிருந்தா இப்போ சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு எல்லாம் வந்துட்டு
செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, உடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம செஞ்சது எல்லாமே வந்து சரியா கிடைச்சது, உடைக்க முடியல. 79 எல்லாம் கொடுத்திருந்தா கண்டிப்பா உடப்பட்டிருக்கும். நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்வேஷன் கிடைக்கணும்னு ஆசைதான். அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆணைமுத்து அவர்கள் நிறைய ரிசர்ச் அனலைஸ் எல்லாம் பண்ணி தான் வந்து அந்த முடிவுக்கும் வராரு. 30 கேட்கிறாரு பிசி எம்பிசிக்கு. அப்படியான கொடுத்தா 79% போய் நின்றுருக்கும். அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியுது. இது கலைஞர் மேல தப்பு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சேம் டைம் ஆணைமுத்து ஐயா அவர்கள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவர் கேட்டதும் நியாயம்தான். வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா அது சரியா வருமா அப்படின்னா வராது. நான் பர்சனலா ஆணைமுத்து அவர்களுடைய வீடியோ பார்த்திருக்கேன். எனக்கு அவரோட பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கவும் செஞ்சிருக்கேன். அவரோட ஆசை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபிசிக்காக, அதாவது எம்பிசி பிசிக்காக 60% வரைக்கும் கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து நிறைய இதுக்காக ஆய்வுகள்லாம் செஞ்சு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, எவ்வளவு ப்ரொபோர்ஷனலா ரெப்ரசென்ட் பண்றாங்க இந்த ஸ்டேட்ல, இந்த மண்டலத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஆய்வெல்லாம் செஞ்சுதான் வந்துட்டு 30 அதாவது எம்பிசிக்கு 30 பிசிக்கு 30 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அவர் முதல் தடவை எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட போய் அந்த 69 கிட்ட கொண்டு வந்ததா இருக்கட்டும், அதற்கு பின் கலைஞர் அவர்கள் வந்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும், லைக் 20 வந்து மோஸ்ட் பேக்வர்டுக்கும் 30 வந்து ஓபிசிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், அதுல அவருக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ இவர் இந்த அரியலூர் பொதுக்கூட்டத்திலேயே நிதிஷ்குமாரை பத்தி பேசுறாரு. நிதிஷ்குமார் வந்து சென்சஸ் எடுத்ததாகவும் அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்துகிட்டு அவரால் சென்சஸ் எடுக்க முடிஞ்சது, ஆனா ஏன் வந்து ஸ்டாலின் அவர்களால எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கு நான் வர பதில் அப்படிங்கிற கேள்வியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 62% சஜஸ்ட் பண்ணனாலதான் வந்து ப்ரொபோசிஷன் கொண்டு போன ரிசர்வேஷன் வந்து 50% அதிகமா 62 இருந்தனாலதான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுலயுமே நம்ம 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல சாத்தியமான அந்த 50% அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத விட அதிகமா நம்மளால 69 கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அப்போ அதுல கலைஞர் பங்கு இருக்குதானே. அதை வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தாருல, அதை எப்படி நீ ஒதுக்கி விட்டுட்டு கலைஞர்லாம் ஒண்ணும் பண்ணல, வேற யாராவது வந்து பேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன், ஆணைமுத்து அவர்கள் தான் செஞ்சாரு அப்படின்லாம் நீ எப்படி பேசுற? எப்படி உன்னால பேச முடியுது? ஏன் இங்க அது சாத்தியமாச்சு, ஏன் பீகார்ல அது சாத்தியமாகலன்னு ஏன் நீ பேச மாட்டேங்கிற? ஏன் அது ஈஸியா கடந்து போற? ஏன் உன்னோட பார்வைக்கு கீழே உட்கார்ந்து இருக்க மக்களுக்கு அது புரிய வைக்க மாட்டேங்கிற? ஏன் அவங்களை முட்டாளாவே வச்சிருக்க? நம்மளுக்கு ஏன் சாத்தியமாச்சு அப்படிங்கிறதுக்கே ஒரு புக் இருக்குங்க, 69% யாரால அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி முடிஞ்சா படிங்க. அதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க, 32C அப்படிங்கிற அந்த செக்ஷன் எல்லாம் எப்படி பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட போயிட்டு ஜனாதிபதி கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கி அதை எப்படி சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கலைஞர் பண்ணதை எப்படி தட்டி விட்டுட்டு போறாருன்னு பாருங்க இந்த ஆளு ஈஸியா. சரி, அதையுமே நம்ம வந்து டேக் லெஃப்ட்ல கேட்டுக்கிறோம். அவங்க ரொம்ப விளக்கமா தெளிவா பேசிட்டோம். அதுக்கப்புறம் சென்சஸ், நிதிஷ்குமார் ஸ்டேட் கவர்மெண்ட்ல தானே இருக்கிறாரு, அவரால செஞ்சதை உங்களால ஏன் செய்ய முடியல மக்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது 50% இருந்ததா 69 வரைக்கும் கொண்டு வர முடியுது, உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னா சென்சஸ் மட்டும் ஏன் எடுக்காம நகட்டுறீங்க, ஏன் வந்து ஏமாத்துறீங்க மக்களை, உங்களால முடியும் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா சென்சஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, 1948 ஆக்ட்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ட் படி அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்குது, அந்த பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையவே கிடையாது. ஆனா ரிசர்வேஷன் அப்படி இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் வந்து 50ல இருந்து 69 கொண்டு போனா உடைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் இருந்துச்சு. அதை வந்து பயன்படுத்தி அந்த 32C அப்படிங்கிற அதை பயன்படுத்தி ஜனாதிபதியோடைய சிக்னேச்சரோட சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்காவது எபிலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஆனா இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இல்லவே இல்ல, அதுதான் உண்மை. இப்ப நிதிஷ்குமாரோட இதுவுமே ஏன் உடஞ்சிச்சு அப்படின்னா 50ல இருந்து 62 கொடுத்தனால மட்டும் இல்ல, அதுவுமே அவர் சரியா கொடுக்கலாங்கிறது வேற விஷயம். கலைஞர் அவர்கள் கூட வந்து அட்வொகேசி டீம் கமிட்டி எல்லாம் வச்சு சமூக நீதி குரூப்னு எல்லாரையும் வச்சு எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சு கொடுத்த ஒரு விஷயம் அங்க அப்படி நடக்காதனாலதான் அது உடஞ்சிருது. அது மட்டுமல்ல, சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு எந்த உரிமை இல்ல அப்படிங்கறனாலையும் அது உடஞ்சிருது. இத அவர் வந்து எப்படி நேக்கா எப்படிலாம் வந்து பாலிஷ்டா பேசினா கேள்வி வராதோ, இல்ல கன்ஃபியூஸ் ஆகி மக்கள் கீழே இருக்கவங்க நம்பிடுவாங்க, தம்பிங்க நம்பிடுவாங்களோ அப்படி பேசிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் பேஸ் சென்சஸ், குடிவாரிய கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அந்த மாதிரிலாம் எடுக்கணும். சரி, அதெல்லாம் உனக்கு தெரியல, உனக்கு அரசு
உனக்கு தான் ஓபிசிக்கே வந்து ஃபுல் ஃபார்ம் தெரியாது. ஆனா இந்த கேள்விய மேல போட்டு ஏன் எடப்பாடி இருக்கும் போது அந்த 4 வருஷத்துல இல்ல ஏடிஎம்கே ஆட்சி செஞ்ச அந்த 10 வருஷத்துல எடுங்கன்னு சொல்லி நீ வந்து கேட்கல. இப்போ வந்து டிஎம்கே நான் மட்டும் வந்துட்டு உங்களால எடுக்க முடியலன்னு ஏன் நோட்டிட்டு இருக்கணும் தெரியலையே. சோ நிதிஷ்குமார் இது வந்து ஆக்ட் 1950 படி ரைட் ஆஃப் பிரைவசி கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன் நினைக்கிறேன். அதன் படிதான் வந்து அவங்க கேன்சல் பண்றாங்க. சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இல்லை ஆஸ் பர் சென்சஸ் ஆக்ட் 1948 அண்ட் இது வயலேஷன்னால அப்படிங்கறதான் பண்றாங்களே தவிர அவங்க வந்து இந்த 50%ல இருந்து 62க்கு கேக்குறாங்க, ஸ்ட்ரெச் பண்றாங்க ரிசர்வேஷனை அப்படிங்கிறதுக்காக வந்து கேன்சல் ஆகல. அதையுமே அவங்க முறைப்படி இப்போ வந்து கலைஞர் அவர்கள் பண்ண மாதிரி எப்படி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அந்த சட்ட பாதுகாப்புல தமிழ்நாடு என்ன செஞ்சுச்சுன்னு பார்த்து அவங்க செஞ்சிருந்தாலே அதுல வந்து அவங்க சக்சஸ் ஆயிருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்க செய்யல, ஏன்னா அது பீகார். சுப்ரீம் கோர்ட் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுறீங்களா? காவிரி நதி நீர் வந்து குடுக்கணும்னு அவங்க சொன்னா அதை கேட்டுட்டீங்களா? இல்ல நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்றான் அதை தமிழ்நாடு அரசு கேட்க போதா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லோக்கல் கமிட்டி போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதையும் கேட்கணும் தான். ஆனா யாரும் கேட்கல அப்படிங்கிறது வேற, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆக்ட் படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வேற. ஏன்னா அதுதான் உதாரணமே பீகார். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி அவங்க ஃபாலோ பண்ணாதனாலதானே வந்துட்டு அவங்க நீங்க எடுத்த சென்சஸ் எல்லாம் வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. இவர் என்ன பேசுறாருன்னே தெரியல. அதான் மறுபடியும் சொல்றேன்ல, ஓபிசிக்கே ஃபுல் ஃபார்ம் தெரியாத அரசு தெரியாத ஒரு ஆளுதான் அந்த ஆளு. இவரெல்லாம் வந்து அரசியல் தலைவர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரபாகரனை பத்தி ஒரு ஆமக்கறி அரிசி கப்பல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மக்கள்லாம் அதுல போர் ஆயிட்டாங்கன்னு புதுசா ஏதோ வந்து ஓலா எடுத்துட்டு வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஓலா காரை சொல்றேன் ஓட்டிட்டு இருக்காரு. அதுலயும் முக்கியமா வந்து இவரோட ஐயா கொய்யாக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அவங்க பேசினா அது ரீச்சபிளா இருக்காது அப்படிங்கறதுக்காக இப்போ வந்து மேடையெல்லாம் போட்டு கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் மிரட்டி காசு வாங்குவாங்க. நடிகர்களை கூட மிரட்டி வந்து எனக்கு 50 லட்சம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்க இதை பயன்படுத்திட்டீங்க அதை பயன்படுத்திட்டீங்க காசு வாங்குவாங்க. ஆச்சரியம் பாருங்க, அவங்க இவருக்கு காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க. இல்ல காசு கொடுத்தாங்களா, பிஸ்கட் கொடுத்தாங்களா, இல்லன்னா வந்து நட்பு ரீதியா வந்து எங்க ஐயான்னு பேசுறாரான்னு தெரியல. சரி, அதை தாண்டி ப்ரொஃபசர் நாகநாதன் அவர்களுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐயா ஆணைமுத்து அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. முடிஞ்சா அவரோட வீடியோஸ் இல்ல அவருடைய எழுத்துக்கள் ஏதாவது இருந்தா தேடி வந்து பாருங்க. இல்லாட்டினா இதே கோரிக்கையை மறுபடியும் நான் வந்து டேக் லெஃப்ட் சேனலுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு நாகநாதன் ஐயாவை ரீச் பண்ண முடியும், அவர்கிட்ட ஏதாவது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து கேள்விகள் கேட்டு இந்த சீமான் ஓட்டுற கதைகள்லாம் போய் இதுதான் உண்மையா நடந்துச்சு அப்படின்னு உங்களால ஒரு விளக்கம் வாங்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது இதையாவது அட்லீஸ்ட் இந்திரகுமார் அப்புறம் வந்து மில்டன் அவர்கள் பேரலை இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி கேளுங்க. நம்ம அந்த வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே மேடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில 2010 வந்து ஃபார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன் 92 வேகன்சி இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இவ்வளவு வேகன்சி வந்து இவங்க ஃபில் பண்ணிருக்காங்க, அருந்ததியர் மக்கள் ஃபில் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 0 தான் எஸ்சி ஏ தான் வந்து இவ்வளவு ஃபில் ஆயிருக்கு. எம்கே யூனிவர்சிட்டியில வந்து 24 சீட் இருந்துச்சு, அதுல வந்து இவ்வளவு சீட் வந்து அருந்ததியர் மக்கள் தான் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அவர் சொல்றது வந்து உண்மைதான். ஆனா அது ஃபில் ஆனதா இல்ல அப்ளை பண்ணதா இல்ல கால் ஃபால் கொடுத்ததா அப்படிங்கிறது தான் அங்க அவர் நேக்கா வந்து போய் சொல்லிட்டு போறாரு. அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்னைக்கு இல்ல நாளைக்கு தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் கிட்ட விளக்கமா கேட்கலாம். ஏன்னா இவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு என்டிகே கிட்ட. அதாவது வேகன்சில கால் ஃபால் பண்ணது எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து செலக்டட் எவ்வளோ, ஆக்சுவலா ஃபில் பண்ணது எவ்வளோ, இதெல்லாம் வந்து எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதா வந்துட்டு பெரும் குற்றச்சாட்டு. ஏன்னா நான் கேட்ட வரைக்குமே முத்துக்குமார் அவர்கள் மத்தவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா அருந்ததியர் மக்கள் வந்து இவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க, பட் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயுமே கேன்சல் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்புறம் இவருக்கு இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற புரிதலே வந்து இல்ல சீமானுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்க வந்து 0 வந்திருக்கு அப்படின்னா நீங்க யார கேள்வி கேட்கணும்? எஸ்சில 0, எஸ்சி ஏல வந்து 12 பேர் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு ஒருவேளை ஃபில் ஆயிருந்தா கூட நீங்க யாரை கேட்கணும் அப்படின்னா ஒழுங்கா ஃபில் பண்ணாத அந்த துறையை பார்த்து இல்ல அரசாங்கத்தை பார்த்துதான் நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க இன்னொன்னு எதுவுமே பார்த்திருப்பீங்க, யூனியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபில் ஆகிறதுல நிறைய வந்து ஓபிசி ஃபில்லே ஆகிறது கிடையாது. ஒன்னு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில உள்ள பிராமன் பார்ப்பனர்கள் வந்து ஃபில் பண்றாங்க. அதை தவிர்த்து வந்து ஒரு பேச்சுக்கு மருந்துக்கு
எஸ்சி சமூகத்தினர் எஸ்டி சமூகத்தினர் வந்து ஃபில் பண்ணப்படுது. ஆனா ஓபிசி வந்து 0-0 இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம யார கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா ரிசர்வேஷன் நம்ம குறை சொல்லல. யார கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இந்த மோடி கவர்மெண்ட், இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆளும் கட்சியை நம்ம வந்து நீங்க வந்து ஒழுங்கா கால்ஃபால் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாவது குறை சொல்லி தட்டி கழிச்சு அவங்களை ஜெனரல் கோட்டால அனுப்பிட்டு அந்த சீட்டை தூக்கி வந்து நீங்க வேற யாருக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம்ல. அந்த மாதிரி இவருடைய குற்றச்சாட்டு கேள்விகள் அரசாங்கத்தை பார்த்து இருக்கணுமே தவிர இந்த இடத்துல அரசாங்கத்தை பார்த்து கேட்காம என்னவோ வந்து இட உள் ஒதுக்கீடுனாலேயே வந்து இவங்க சீட்டை வந்து பறிச்சுக்கிறாங்க மாதிரி பேசுறது ஒரு இன கலவரத்தை, அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்ல ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிங்க தமிழர்கள் தெலுங்கர்கள் நிப்பாட்ட முயற்சி பண்றாரு. ஏன்னா இவருக்கு பொறுத்த வரைக்கும் அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு நிப்பாட்டிட்டு இருக்காரு. ஆனா இந்த புத்தி உள்ளவருக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. அருந்ததியர்களை தமிழ் பேசும் அருந்ததியர்கள், அதாவது இங்கே பூர்வ குடிமக்களா இருந்தவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆந்திரால இருந்து வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த சாதியில அந்த அந்த ஸ்டேட்ல அந்த சாதி மக்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக்கலி எஜுகேட்லி சோசியலி எவ்வளவு பேக்வேர்டு எவ்வளவு தூரம் வந்து அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துதான் ஒரு பெர்சன்டேஜ், அது பிளஸ் மக்கள் தொகை அந்த காலத்துல எடுத்த மக்கள் அவங்களுடைய கிரௌடை வச்சு பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. இப்போ அதே இனத்தை சார்ந்தவர்கள் இல்ல அதே சாதியை சார்ந்தவர்கள் வேற மாநிலத்திலிருந்து வந்திருந்தாலும் அவங்களும் அவ்வளவு ரிசர்வேஷன் வாங்குவாங்க. இங்க ஒரு பயங்கரமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஆந்திராவுக்கும் இங்க தெலுங்கு பேசுற மாநிலத்துக்கு போகும்போது அங்க அந்த சமூகம் எவ்வளவு ரிசர்வேஷன் வாங்கிட்டு இருந்ததோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர இவர் பேசுற மாதிரி வந்துட்டு அப்படியே தூக்கி எல்லாம் கொடுத்துடல. அருந்ததியர் மக்கள் இங்கேயும் தமிழ் பேசுறவர்கள் இருந்தனால அவங்க எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்துதான் அந்த பெர்சன்டேஜ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவருக்கு வந்து முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் மீது வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பை தான் இங்க காமிக்கிறாரு. அது வெறுமன தெலுங்கர் வெறுப்பு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியல. இவர் வந்து அந்த பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, ரஞ்சித் அவர்கள் அப்புறம் இந்த நீல பேனாலாம் வந்து பேசுற பாலிடிக்ஸ், பறையர் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு அதை கையில எடுத்துட்டு, அதாவது மதுரைக்கு போனா தேவர்களை புகழ்ந்து பேசுறது, சேலம் பக்கம் அங்க போனா அந்த இதான் சொல்லுவார்ல முன்னாடி வந்து அவங்க முதலியார்ல அந்த மாதிரிலாம் அப்படி பேசுறது. அப்புறம் இங்க வந்துட்டு என்னோட பறைய மக்கள் என்னுடைய பல்லர் மக்கள் அப்படின்னு பேசுறாரு. இவர் பறையர் பல்லர் மக்கள் மேல எவ்வளவு பற்றுதலும் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு, எப்படிலாம் மதிப்பு கொடுப்பாரு நம்மளுக்கு தெரியும். இவர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தோல்ல தட்டி கன்னத்துல தட்டி முதுகுல தட்டி அடிக்கிற வேலையெல்லாம் கூட பார்ப்பாரு, அசிங்கமா பேசுவாரு. இந்த இடத்துல வந்து இங்கேயான்னு பேசும்போது தமிழரா தெலுங்கரான்னு பேசணும். அதனால என்னோட பறையர் மக்கள் என்னோட பல்லர் மக்கள் அப்படின்னு பேசுறாரு. அவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவு தூரம் ரிசர்வேஷனுக்காக இது வஞ்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல இது வந்து பிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் அவங்க நினைக்கல. அவங்க பெருந்தன்மையா சரியாதான் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க, அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசியல் நோக்கத்தோட அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக கிருஷ்ணசாமி அதுக்கப்புறம் இந்த ராமதாஸ் அவர்கள் இந்த சீமான் அவர்கள் தான் இந்த இதை கையில எடுத்துட்டு இந்த மாதிரியான போக்குல போயிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் தெளிவாகவும் அன்பாவும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை கொடுத்து பொண்ணு எடுத்துலாம் எதுவும் பண்ணல. ஆனா அதே சமயத்துல இவ்வளவு நாள் இத்தனை வருஷமும் அவங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த சோசியல் ஜஸ்டிஸ் குரூப்ஸ் கமிட்டிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து சரியாதான் பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இவங்க தேவையில்லாம இவங்களோட நயவஞ்சகத்தை புகுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி மேலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து செட்டியார் அப்படிங்கிற ஒரு தமிழ்ல வந்து ஒரு சாதியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஓபிசில இருந்து அவங்களுக்கு ஒரு 20 இல்லாட்டினா ஒரு அந்த 30% போகுது அப்படின்னா அவங்க அந்த குரூப்ல வரப்போ தெலுங்கு பேசுற செட்டியாருக்கும் அந்த குரூப்ல தான் வருவாங்க, இல்லைன்னா கன்னடம் பேசுற செட்டியாரும் அந்த குரூப்ல தான் வருவாங்க. இவங்க வந்து அந்த மாநிலத்தில இருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு கம்மியா குறையா அப்படின்னு கிடையாது. இவங்க வந்து சாதி வாரியா தான் அவங்க ஓபிசிக்குள்ள வருவாங்க. இப்படிதான் வந்துட்டு அருந்ததியர்களுக்கும் தெலுங்குல இருந்து வந்த அருந்ததியர்களா இருக்கட்டும், தமிழ் பேசும் தமிழ் குடி மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர் மொத்தமா அருந்ததியர்களே வந்துட்டு இதனாலதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசி அந்த மக்கள் கூட வந்து சண்டைக்கு போய் அவங்கள கட்டையெல்லாம் வச்சு அவங்களை அடிக்க போனது இந்த மாதிரி எல்லாம் திமிர்த்தனம் பண்ணார் இல்லையா, அந்த வெறி இன்னமும் இருக்கு, இன்னமும் அதையே தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை தாண்டி இதை பேச வேண்டிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த முத்துக்குமார் அண்ணா கிட்ட இந்த கேள்வியை நம்ம வைப்போம். நான் பேசுனதை விட இன்னும் தெளிவா அவர் வந்து இன்னும் சுருக்கமா அழகா சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் கூட கொஞ்சம் சொல்ல தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவர்கிட்ட இதே கேள்வியை நம்ம முன்வைக்க போறோம். சோ ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய், அதாவது முதல் 1 மணி நேரம் அவருடைய ஐயாவை காப்பாத்துறதுக்கு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் 10.5% வாங்கி அவருடைய சாதி மக்களை அவர் வஞ்சித்தார் அப்படிங்கிற உண்மை வெளியில வந்தது.
வந்துருச்சு. அத வந்து இல்ல 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 அப்பெல்லாம் இல்ல, அது போய் ஆர்த்தி அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் ரிசர்வேஷனா என்ன, மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அது தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு உருட்டி கொண்டு வந்து அந்த உருண்டைய வந்து எங்க முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஐயா கொய்யால வந்து நிப்பாட்டுறாரு. வந்து ஏதோ ஒரு கோவத்துல பேசினாரு. அதுக்கு அடுத்த ஹாஃப் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, அருந்ததியர்கள் மேல உள்ள கோவம், இந்த ரீசெண்டா வந்த தீர்ப்பு, உள் ஒதுக்கீடு, இத பத்தி உருட்டி தள்ளிட்டு முடிச்சிருக்கிறாரு. இவருக்கான பதில், முதல் பாதி உன்னோட சாதி வெறி தெரியுது, ரெண்டாவது பாதி உன்னுடைய மொழி இனவெறி தெரியுது. இதற்கான முழு விளக்கமும் நம்ம வந்து தமிழ் புலிகள் முத்துக்குமார் அவர்கிட்ட முடிஞ்சா கேட்போம். நான் முயற்சி பண்ணிருக்கேன், டேட் கேட்டு வச்சிருக்கிறேன். நான் நம்புறேன் அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், இல்லாட்டினா தெரியல, டைம் கிடைக்கும் போது இன்னொரு நாள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அகைன் டேக் லெஃப்ட், அகைன் யாராவது கொண்டு போய் சேருங்க. டேக் லெஃப்ட் கிட்ட இந்திரகுமார் பேரலை, மில்டன், யூடியூப் ரோட்டர்ஸ் மைனர், நீங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா வந்து ஆணைமுத்து அவர்கள் பத்தின வீடியோஸ் போடுங்க, நாகநாதன் அவர்களை பத்தியுமான வீடியோஸும் போடுங்க.